நீங்கள் இப்போது ஜகத்குரு தத்துவதர்ஷி சந்த் ராம்பால்ஜி மகாராஜ் எழுதிய ஞானகங்கை புத்தகத்தின் பக்கம் எண் 39 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அதாவது வேதங்களில் கூறப்பட்டுள்ள யாகம், ஜெபம், தவம் மற்றும் ஓம் மந்திரம் போன்ற வழிபாட்டு முறையால் என்னுடைய இந்த உண்மையான ரூபத்தை காண முடியாது. கீதை அத்தியாயம் 11 ஸ்லோகம் 48. நான் கிருஷ்ணன் அல்ல. அறியாதவர்கள் புலப்படாத அவ்யக்த் என்னை மனித உருவத்தில் கிருஷ்ணன் என்று எண்ணுகிறார்கள். ஏனென்றால் நான் நிஜ ரூபத்தில் யாருக்கும் தரிசனம் தரமாட்டேன் என்ற எனது கெட்ட குணத்தை அவர்கள் அறிவதில்லை. நான் என் யோக மாயையால் மறைந்துள்ளேன். கீதை அத்தியாயம் 7 ஸ்லோகம் 24-25. சற்று சிந்தியுங்கள். மறைந்திருக்கும் தனது கொள்கையை ஏன் அவரே கேட்டது அனுத்தம் என்று அழைக்கிறார்? ஒரு தந்தை தன் பிள்ளைகளுக்கு கூட தரிசனம் தரவில்லை என்றால் அவரிடம் ஏதோ தவறு இருக்கிறது. அதனால் அவர் மறைந்திருக்கிறார். ஆனால் வசதிகளையும் செய்து கொடுக்கிறார். பிரம்மகாலன் சாபம் பெற்றதால் 1,00,000 மனித உயிர்களை உண்ண வேண்டியுள்ளது. மேலும் தினமும் 25% அதிகம் பிறக்கும் உயிர்களுக்கு கர்ம வினையின் தண்டனைகளை அனுபவிக்க 84 லட்சம் உயிரினங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. ஏனென்றால் எல்லோர் முன்னிலையில் உயிர்களை விழுங்கினால் அனைவரும் பிரம்மகாலனை வெறுப்பார்கள். பிறகு பூரண பரமாத்மா கபிராக்கினி கபீர் பரமேஸ்வர் தானே வந்தாலோ அல்லது தன்னுடைய தூதர் ஒருவரை அனுப்பினாலோ எல்லா உயிர்களும் சத்திய பக்தி மூலம் கால்வளையிலிருந்து தப்பித்துக் கொள்வார்கள். எனவே காலன் அனைவரையும் ஏமாற்றி வைத்துள்ளான். புனித கீதை அத்தியாயம் 7 ஸ்லோகம் 18, 24, 25. அவருடைய வழிபாட்டால் பெறும் முக்தியை கூட மிக தாழ்வானது, அனுத்தமாம் என்றும் தன்னுடைய விதிமுறைகளையும் சிறந்ததல்ல, அனுத்தம் என்றும் கூறியிருக்கிறார். ஒவ்வொரு பிரபஞ்சத்திலும் உள்ள பிரம்ம லோகத்தில் ஒரு மகா சொர்க்கம் உருவாக்கப்பட்டுள்ளது. மகா சொர்க்கத்தில் ஓரிடத்தில் உயிரினங்களை ஏமாற்ற பிரகிருதி துர்கை ஆதி மாயா மூலம் போலி சத்தியலோகம், போலி அலக் லோகம், போலி அகம் லோகம் மற்றும் போலி அனாமி லோகம் படைத்துள்ளார். கபீர் சாஹிப் ஜியின் தர் நैनो दीदार महल में प्यारा है என்ற பாடலில் உள்ள வரிகள் இவை. काया भेद किया निर्वारा, यह सब रचना पिंड मंझारा है. माया अविगत जाल पसारा, सो कारीगर भारा है. आदि माया किन्हीं चतुराई, झूठी बाजी पिंड दिखाई. अविगत रचना रची अंड माही वाका प्रतिबिंब डारा है. ஒரு பிரபஞ்சத்தில் மற்ற சில லோகங்களும் உருவாக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீ பிரம்மாவின் லோகம், ஸ்ரீ விஷ்ணுவின் லோகம் மற்றும் ஸ்ரீ சிவனின் லோகம் போன்றவை. அங்கு அமர்ந்தவாறே 3 தேவர்களும் கீழே 3 லோகங்களில் சொர்க்கலோகம், அதாவது இந்திரலோகம், பூலோகம், பாதாள லோகம் தலா ஒரு துறையின் அதிபதியாகி ஆள்கிறார்கள். மேலும் தன் தந்தை பிரம்மகாலன் உண்பதற்காக உயிர்களை படைத்தல், காத்தல், அழித்தல் போன்ற கடமைகளை செய்கிறார்கள். 3 தெய்வங்களுக்கும் பிறப்பும் இறப்பும் உண்டு. காலன் இவர்களையும் விளங்குகிறான். இந்த பிரபஞ்சத்தின் அமைப்பு முட்டை வடிவில் இருப்பதால் இதை அண்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. மற்றும் பிரபஞ்சத்தின் உருவாக்கம் டிவி போல் நம் உடலின் கமலங்களில் சக்கரங்களில் காணப்படுவதால் இதை பிண்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. நீங்கள் இப்போது ஜகத்குரு தத்துவதர்ஷி சந்த் ராம்பால்ஜி மகாராஜ் எழுதிய ஞானகங்கை புத்தகத்தின் பக்கம் எண் 40 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஒரு அமுத குலம் மற்றும் தர்மராயன் நீதிபதி லோகமும் உள்ளது. ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள தூதரகம் போல ஒரு ரகசிய இடத்தில் பூரண பரமாத்மா வேறு தோற்றத்தில் வசிக்கிறார். அங்கு யாரும் செல்ல முடியாது. சத்தியலோகத்தின் மீதான பக்தி முழுமையடையாத ஆன்மாக்கள் அங்கு வசிக்கிறார்கள். பக்தி யுகம் வரும்போது
பரமேஸ்வர் கபீர்ஜி தனது பிரதிநிதியான பூரண சத்குருவை அனுப்புகிறார். இந்த புண்ணிய ஆன்மாக்கள் அந்த நேரத்தில் பூமியில் மனித பிறவியை பெறுகிறார்கள். மேலும் அவர்கள் பூரண சத்குருவிடம் தீட்சை பெற்று சத்திய பக்தி செய்து பூரண முக்தி அடைகிறார்கள். அந்த இடத்தில் வசிக்கும் ஆன்மாக்களின் பக்தி சேமிப்பு பாதுகாப்பாக இருக்கும். பரமாத்மாவிடமிருந்து எல்லா வசதிகளும் கிடைக்கும். காலனை பிரம் வழிபடுபவர்களின் பக்தி சேமிப்பு சொர்க்கம் மற்றும் மகா சொர்க்கத்தில் முடிந்து விடுகிறது. ஏனெனில் இந்த காலனின் லோகத்தில் பிரம்லோகம் மற்றும் பிரம்ம லோகத்திலும் ஆன்மாக்கள் தங்கள் செயல்களின் பலன்களை மட்டுமே பெறுகிறார்கள். காலன் ஷர்புருஷ் பிரம் தனது 20 பிரபஞ்சங்களை 4 மகா பிரபஞ்சங்களாக பிரித்துள்ளார். ஒவ்வொரு மகா பிரபஞ்சத்தில் 5 பிரபஞ்சங்களை தொகுத்து ஒரு வட்டத்திற்குள் வைத்து பாதுகாத்துள்ளார். மேலும் 4 மகா பிரபஞ்சங்களையும் ஒரு பெரிய நீள்வட்டத்திற்குள் வைத்து பாதுகாத்துள்ளார். மேலும் 21ஆம் பிரபஞ்சத்தை ஒரு மகா பிரபஞ்சம் அளவிற்கு உருவாக்கியுள்ளார். 21ஆம் பிரபஞ்சத்திற்குள் நுழையும் இடத்தில் 3 வழிகள் அமைத்துள்ளார். 21ஆம் பிரபஞ்சத்தில் இடதுபுறத்தில் ஆன்மாக்களை ஏமாற்ற போலியான சத்தியலோகம், அலக்லோகம், அகம்லோகம் மற்றும் அனாமி லோகத்தை ஆதி மாயா துர்கை மூலம் உருவாக்கியுள்ளார். மேலும் வலதுபுறத்தில் 12 உயர்ந்த பிரம்ம காலனின் பக்தர்களை வைத்திருக்கிறார். பின்னர் ஒவ்வொரு யுகத்திலும் பிரம்ம காலன் அவர்களை தனது தூதர்களாக சத்ருவாக உருவாக்கி பூமிக்கு அனுப்புகிறார். அவர்கள் சாஸ்திர நூல்களுக்கு மாறான வழிபாட்டு முறைகளையும் ஞானத்தையும் போதிக்கிறார்கள். பிறகு தானும் பக்தி ஏற்று போய் தன் பக்தர்களையும் காலனுடைய வலையில் சிக்க வைத்து விடுகிறார். பிறகு அந்த குருவும் சீடர்களும் நரகத்திற்கு செல்கிறார்கள். முன்பக்கத்தில் உள்ள வழியை காலன் மூடி குளூஃப் வைத்துள்ளார். அந்த வழி பிரம்மகாலனின் சொந்த லோகத்திற்கு செல்கிறது. அங்கு பிரம்மகாலன் தனது உண்மையான மனித வடிவில் வசிக்கிறார். இந்த இடத்தில் வட்ட வடிவிலான ஒரு பாறை உள்ளது. அது சுயமாக சூடாக இருக்கும். அதன் மீது 1,00,000 மனித உயிர்களின் சூட்சம உடல்களை வறுத்து அதிலிருந்து கசடுகளை எடுத்து உண்கின்றான். அந்த நேரத்தில் அனைத்து ஆன்மாக்களும் தாங்க முடியாத வலியால் அலறத் தொடங்குகின்றன. பின்னர் சிறிது நேரம் கழித்து மயக்கமடைந்து விடுகின்றன. ஆன்மா இறப்பதில்லை. பிறகு தர்மராயன் லோகம் யமலோகம் சென்று கர்ம வினையின் அடிப்படையில் வேறு பிறவிகளை எடுத்து பிறப்பு இறப்பு சுழற்சி தொடர்ந்து கொண்டே இருக்கும். பிரம்மகாலன் தன் உணவாக இருக்கும் உயிர்களுக்கு மட்டுமே மேலே குறிப்பிட்ட முன்பக்கத்தில் மூடியுள்ள வழியை சில கணங்களுக்கு மட்டும் திறக்கிறார். பூரண பரமாத்மாவின் சத்யநாம் மற்றும் சாரணாம் மந்திரம் மூலம் இந்த வழி தானாகவே திறக்கும். பிரம்மலோகத்தின் குறும்படத்தை பக்கம் எண் 41 காணலாம். ஜோதி நிரஞ்சன் பிரம் காலனின் லோகத்தின் 21 பிரபஞ்சங்களின் குறும்படத்தை பக்கம் எண் 42 காணலாம். நீங்கள் இப்போது ஜகத்குரு தத்துவதர்ஷி சந்த் ராம்பால்ஜி மகாராஜ் எழுதிய ஞானகங்கை புத்தகத்தின் பக்கம் எண் 43 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இவ்வாறாக காலனின் மாய வலையை பற்றி பூரண பரமாத்மா கபீர்தேவ் கபீர் சாஹிப் தனது பக்தரான தர்மதாசிடம் விளக்கினார். பரபிரம் உடைய 7 சங் பிரபஞ்சங்களின் படைப்பு. பின்னர் கபீர் பரமேஸ்வரர் மேலும் விவரித்தார். பரபிரம்மன் அக்ஷர் புருஷ் கவனமில்லாமல் அமுத குளத்தில் தூங்கிவிட்டார். பிறகு பரமேஸ்வரர் நான் அதாவது கபீர் சாஹிப் அந்த குளத்தில் முட்டையை இறக்கிய போது அக்ஷர் புருஷ் பரபிரம்மன் அதை கோபத்துடன் பார்த்தார். இதன் காரணமாக அவர் 7 சங்க பிரபஞ்சங்களுடன் சத்தியலோகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார். மற்றொரு காரணம், அக்ஷர் புருஷ் பரபிரம் தனது துணையான பிரம்மகாலனை ஷர் புருஷ் வெளியேற்றியதால் மனமுடைந்து பரமபிதா கபீர் தேவனை கபீர் பரமேஸ்வரரை மறந்து
காலனையே நினைத்து கொண்டிருந்தார். மற்றும் ஷர்புருஷ் பிரம் அங்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறான், சுதந்திரமாக ஆட்டி படைப்பான், நான் பின்தங்கிவிட்டேன் என்று நினைத்து கொண்டிருந்தார். மேலும் மற்ற சில ஆன்மாக்கள், அதாவது இன்று பரபிரம்மனின் 7 சங் பிரபஞ்சங்களில் சிக்கியுள்ள ஆன்மாக்கள் காலனுடன் சென்ற ஆன்மாக்களை நினைத்து ஏங்கின. மேலும் அனைத்து மகிழ்ச்சியும் அளிக்கும் பூரண பரமாத்மாவை கபீர்தேவை மறந்துவிட்டன. பரமேஸ்வரர் கபீர்தேவ் பலமுறை அறிவுறுத்தியும் அவர்களின் ஏக்கம் குறையவில்லை. தமக்கும் தனி இடம் கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்து பரபிரம்மனும் அக்ஷர் புருஷும் தனி ராஜ்யத்தை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் சார்னா மந்திரத்தை ஜபிக்க ஆரம்பித்தார். இதே போல மற்ற ஆன்மாக்களும் இன்று பரபிரம்மனின் 7 சங் பிரபஞ்சங்களில் சிக்கியுள்ளவர்கள். பிரம்மகாலனுடன் சென்ற ஆன்மாக்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள், நாம் பின்தங்கிவிட்டோம் என்று நினைத்தன. ஷர்புருஷ் காலன் பிரிந்த பிறகு மிக மகிழ்ச்சியாக இருப்பான் என்று எண்ணி பரபிரம்மன் அக்ஷர் புருஷ் தனி இடத்தை பெற்றே ஆக வேண்டும் என்று முடிவு செய்தார். பரபிரம்மன் அக்ஷர் புருஷ் கொடிய தவம் செய்யவில்லை, ஆனால் மிகுந்த ஆர்வத்துடன் எளிய தியான யோகத்தை செய்து வந்தார். அவர் தனி இடம் பெற பைத்தியம் போல் அலைய ஆரம்பித்து உண்பதையும் தவிர்த்தார். முன்பு பிரம்மகாலனுடன் சென்ற ஆன்மாக்களின் நினைவில் மூழ்கிய மற்ற சில ஆன்மாக்கள் அக்ஷர் புருஷ் பரபிரமுடைய வைராகியத்தில் மயங்கிவிட்டன. பூரண பரமாத்மா கேட்டபோது பரபிரம்மன் தமக்கும் தனி இடம் கேட்டார். மேலும் சில ஆன்மாக்களையும் கேட்டு வேண்டினார். அப்போது கபீர்தேவ் தன் விருப்பத்துடன் செல்ல விரும்பும் ஆன்மாக்களை அனுப்புகிறேன் என்றார். பரபிரம்மனுடன் செல்ல விரும்பும் ஆன்மாக்கள் சம்மதம் தெரிவிக்கவும் என்று பூரண பிரபு கேட்டார். நீண்ட நேரம் பிறகு ஒரு ஆன்மா சம்மதம் தெரிவித்தது. அதை பின்பற்றி மற்ற சில ஆன்மாக்களும் சம்மதம் தெரிவித்தன. முதலில் சம்மதம் தெரிவித்த ஆன்மாவை பரமாத்மா ஒரு பெண் வடிவில் மாற்றி அதற்கு ஈஸ்வரி மாயா பிரகிருதி ஸ்ருதி என பெயரிட்டார். பின்னர் அவர் மற்ற அனைத்து ஆன்மாக்களையும் அந்த ஈஸ்வரி மாயாவின் உடலில் புகுத்தி அச்சிந்தன் மூலமாக அக்ஷர் புருஷிடம் பரபிரமிடம் அனுப்பினார். பரமாத்மா மீதான விசுவாசத்தை இழந்ததற்கான தண்டனை பெற்றார்கள். நீங்கள் இப்போது ஜகத்குரு தத்துவதர்ஷி சந்த் ராம்பால்ஜி மகாராஜ் எழுதிய ஞானகங்கை புத்தகத்தின் பக்கம் எண் 44 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பல யுகங்களுக்கு இருவரும் 7 சங் பிரபஞ்சங்களில் வசித்தனர். ஆனால் பரபிரம்மன் தவறாக நடந்து கொள்ளவில்லை. தன் சம்மதத்துடன் ஈஸ்வரி மாயாவை பரபிரம்மன் மணந்தார். பின்னர் தனது சபத் சக்தி மூலம் நகங்களால் பெண் உறுப்பை படைத்தார். ஈஸ்வரி மாயாவின் சம்மதத்துடன் பிள்ளைகளை பெற்றார். எனவே பரபிரமுடைய லோகத்தில் 7 சங் பிரபஞ்சங்களில் உள்ள ஆன்மாக்களுக்கு தபத் சீலாவின் அக்னி பாறையின் கஷ்டங்கள் கிடையாது. அங்குள்ள விலங்குகள் மற்றும் பறவைகள் கூட இங்குள்ள தெய்வங்களை விட சிறந்த குணங்களை கொண்டுள்ளன. மிக நீண்ட ஆயுள் இருக்கும். ஆனால் கர்ம வினைப்படி பிறப்பு இறப்பின் தண்டனைகள் இருக்கும் மற்றும் கடின உழைப்பால் மட்டுமே வயிற்றை நிரப்ப முடியும். அங்கு சொர்க்கமும் நரகமும் இதே போல் அமைந்துள்ளன. பரபிரம்மனுக்கு அக்ஷர் புருஷ் தனது எளிய முறை தியானத்திற்கு சகஜ் சமாதி பலனாக 7 சங் பிரபஞ்சங்கள் பரமாத்மா வழங்கினார். மேலும் அந்த பிரபஞ்சங்களை ஒரு வட்டத்திற்குள் தடுத்து அக்ஷர் பிரம் மற்றும் ஈஸ்வரி மாயா இருவரையும் 7 சங் பிரபஞ்சங்களுடன் வெளியேற்றினார். பூரண பிரம் சத்திய புருஷ் சத்திய லோகத்திலுள்ள எண்ணற்ற பிரபஞ்சங்களுக்கும் காலனின் 21 பிரபஞ்சங்களுக்கும் மற்றும் பரபிரம்மனின் 7 சங் பிரபஞ்சங்களுக்கும் கடவுள் இறைவன் ஆவார். அதாவது பரமேஸ்வரர் கபீர்தேவ் அனைத்திற்கும் எஜமானர் ஆவார். ஸ்ரீ பிரம்மா, ஸ்ரீ விஷ்ணு மற்றும் ஸ்ரீ சிவன் ஆகியோர் தலா 4 கரங்கள் மற்றும் 16 கலைகள் கொண்டுள்ளனர். பிரகிருதி தேவி துர்கை 8 கரங்கள் மற்றும் 64 கலைகள் திறன்களை கொண்டுள்ளனர். பிரம்மகாலன் ஷர்புருஷ் 1000 கரங்கள் மற்றும் 1000 கலைகள் திறன் உடையவன் மற்றும் 21 பிரபஞ்சங்களின் கடவுள் ஆவார். பரபிரம்மன் அக்ஷர் புருஷ்
10,000 கரங்கள் மற்றும் 10,000 கலைகள் கொண்டவர் மற்றும் 7 சங்க் பிரபஞ்சங்களின் கடவுள் ஆவார். பூரண பரம் அக்ஷர் புருஷ் சத்ய புருஷ் அவர்கள் எண்ணற்ற கரங்களும் எண்ணற்ற கலைகளும் உடையவர். மேலும் பிரம்மகாலனின் 21 பிரபஞ்சங்களுக்கும் பரபிரம்மனின் 7 சங்க பிரபஞ்சங்களுக்கும் மற்ற எண்ணற்ற அனைத்து பிரபஞ்சங்களுக்கும் கடவுளாவார். ஒவ்வொரு கடவுளும் தனது அனைத்து கரங்களை மறைத்து 2 கரங்களை மட்டுமே வைத்திருக்க முடியும். பின்னர் விரும்பும் போதெல்லாம் அனைத்து கரங்களையும் வெளிப்படுத்த முடியும். பரபிரமுடைய ஒவ்வொரு பிரபஞ்சத்திலும் பூரண பரமாத்மா தனியாக ஒரு இடத்தை உருவாக்கி அதில் வேறு ரூபத்தில் ரகசியமாக வசிக்கிறார். உதாரணமாக, நகரும் கேமரா வெளியில் பொருத்தப்பட்டு டிவி உள்ளே பொருத்தப்பட்டால் உள்ளே இருக்கும் டிவியில் வெளிப்புறத்தில் உள்ள எல்லா காட்சிகளும் தெரியும். இப்போது உள்ளே நிலையான கேமரா பொருத்தப்பட்டு 2வது டிவி வெளியே பொருத்தப்பட்டால் வெளியே உள்ள 2வது டிவியில் உள்ளே அமர்ந்திருக்கும் அதிகாரியின் படம் மட்டுமே தெரியும். இதனால் தொழிலாளர்கள் அனைவரும் விழிப்புடன் இருப்பார்கள். அதே போல பூரண பரமாத்மா தனது சத்தியலோகத்தில் அமர்ந்து கொண்டே அனைவரையும் கட்டுப்படுத்துகிறார். மேலும் சத்குரு கபீர்தேவ் அவர்கள் ஒவ்வொரு பிரபஞ்சத்திலும் இருக்கிறார். சூரியன் வெகு தொலைவில் இருந்தாலும் மற்ற லோகங்களில் தனது தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நீங்கள் இப்போது ஜகத்குரு தத்துவதர்ஷி சந்த் ராம்பால்ஜி மகாராஜ் எழுதிய ஞானகங்கை புத்தகத்தின் பக்கம் எண் 45 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். புனித அதர்வண வேதத்தில் படைப்பின் ஆதாரம். அதர்வண வேதம் கண்டம் 4 அணுவாக்கியம் 1 மந்திரம் 1. ब्रह्मा जज्ञानं प्रथम पुरस्ताद विसीमत सुरुचो वेन आवह स बुधन्या उपमा अस्य विष्ठा सतश्च योनिम सतश्च विवह. மொழியாக்கம். பிரதம் ஆதிநிலை, அதாவது நித்தியமான, பிரம் கடவுள், ஜ தோன்றி, ஞானம் தனது ஞானத்தால், புரஸ்தாத் மேலே சத்தியலோகம் போன்றவைகளை, சுருசோ தனது சொந்த விருப்பத்தால் சுயமாக ஒளிரும், விசீமத எல்லையற்ற, அதாவது பரந்த எல்லைகளுடன் வெவ்வேறு லோகங்களை படைத்தார். அந்த வேன நெசவாளர் துணியை போல நெசவு செய்து ஆவ பாதுகாக்கிறார். சா மற்றும் ச அந்த பூரண பிரம்தான் அனைத்தையும் படைக்கிறார். அஷ்ய எனவே அதே புத்நாய ஆதி கடவுள் யோனிம் சத்தியலோகத்தை படைத்தார். அஷ்ய இதை உப்மா போன்று, சத் அக்ஷர் புருஷ் அதாவது பரபிரம்மனின் ஓரளவு நித்தியமான லோகங்கள், சா மற்றும் அஸ்த ஷர் புருஷனின் தற்காலிக லோகங்களை விவக தனித்தனியாக விஷ்டா நிறுவினார். பொருள்: புனித வேதங்களை கூறிய பிரம்மகாலன் கூறுகிறார், அழிவில்லாத பரமேஸ்வரன் தானே அனாமய லோகத்திலிருந்து சத்தியலோகத்தில் தோன்றி தன் ஆற்றலால் துணிகள் நெய்வது போல சத்தியலோகத்தை எல்லையற்ற அழிவற்ற சுயமாக ஒளிரும் லோகமாக படைத்தார். கீழே உள்ள பரபிரம்மனின் 7 சங் பிரபஞ்சங்களையும் பிரம்முடைய 21 பிரபஞ்சங்களையும் மேலும் அவற்றில் உள்ள நுட்பமான படைப்பை தற்காலிகமாக நிறுவியுள்ளார். வேண்டுகோள்: வாசகர்கள் மேலே படங்களில் உள்ள எல்லையை பார்த்து வேதங்களில் எல்லை இல்லை என்று கூறியுள்ளதால் படங்கள் தவறாக இருக்கும் என்ற சந்தேகம் மனதில் எழும். அதாவது, ஒரு லோகம்தான் எல்லையற்றதாக இருக்க முடியும், மற்றவைகளுக்கு அவசியம் எல்லை இருக்கும். எனவே இறைவனின் லீலை அப்பாற்பட்டது என்பதை தெளிவுபடுத்துகிறேன். அவர் அனாமி லோகத்தை தவிர மற்ற லோகங்களின் எல்லையை மாற்றிக்கொண்டே இருப்பார். அதனால் அவற்றின் எல்லைகள் நிலையானது அல்ல. அதர்வண வேதம் கண்டம் 4 அணுவாக்கியம் 1 மந்திரம் 2. य पितृया राष्ट्रयत्वग्रे प्रथमाय जनुषे भुवनेष्ठा तस्मा एतं सुरुचन हार्मह्यं घर्मन् श्रीनन्तु प्रथमाय धासिवे. மொழியாக்கம். இயம் இதே, பித்ரயா பரமபிதா பரமேஸ்வர், பிரத்மாய் முதலில் மாயா பரானந்தினி, ராஷ்டிரரி ராஜேஸ்வரி சக்தி அதாவது பராசக்தி எனும் ஈர்ப்பு சக்தியை,
ஜனுஷே உருவாக்கி புவனேஷ்டா லோகங்களை நிறுவினார். தஸ்மா அதே பரமேஸ்வரர் ஸ்ருஷமும் தன் விருப்பத்தால் ஏதம் இந்த பிரதமாய் முதலில் படைத்த பராசக்தி மூலம் ஹவார் மஹ்யம் ஈர்ப்பு சக்தியின் ஸ்ரீநாந்து ஈர்ப்பு தன்மையை என்றென்றும் நிலைத்திருக்கும்படி பரமாத்மா கட்டளையிட்டார். அந்த முடிவில்லாத தர்மம் தன்மையுடன் தாஸ்யவே துணிகளைப் போல நெசவு செய்து நிறுத்தியுள்ளார். பொருள்: உலக பிதாவாகிய பரமேஸ்வரர் தனது சபத் சக்தி மூலம் முதலில் ராஷ்டரி அதாவது ராஜேஸ்வரி மாயாவை உருவாக்கி அதே பராசக்தி மூலம் என்றும் அழியாத ஒன்றோடு ஒன்று ஈர்ப்பு சக்தி கொண்ட குணங்களால் பிரபஞ்சங்களை படைத்தார். அதர்வண வேதம் கண்டம் 4 அணுவாக்கியம் 1 மந்திரம் 3. பிரயோஜக்யே வித்வானஸ்ய பந்துர்விஸ்வா தேவானா ஜனிமா விவக்தி பிரஹ்மா பிரஹ்மண் உஜ்ஜபார் மத்தியானி சைருச்சய ஸ்வதா அபிப்ரதஸ்தா. மொழியாக்கம். பிர முதலில், தேவானாம் தெய்வங்கள் மற்றும் பிரபஞ்சத்தின், ஜன்யே தோற்றம் பற்றிய ஞானத்தை, வித்வாஸ்னஸ்ய பக்தரின், பந்து உண்மையான துணை அதாவது பூரண பரமாத்மா தான் தனது பக்தருக்கு ஜனிமா அவரால் உருவாக்கப்பட்டதை விவக்தி தானே விரிவாக விளக்குவார். அதாவது பிரம்மண்ணா பூரண பரமாத்மா, மத்யாத் தனது சபத் சக்தி மூலம், பிரம் ஷர் புருஷ் அதாவது காலனை, உஜ்பார் உருவாக்கி, விஸ்வா சர்வலோகங்களை, உச்சை மேலே சத்தியலோகம் போன்றவை, நீசை கீழே பரபிரம் மற்றும் பிரம்முடைய லோகங்களை, ஸ்வதா தனது அபி ஈர்ப்பு சக்தியால், பிரதஸ்தவ் இரண்டையும் நன்றாக நிறுவினார். பொருள்: பூரண பரமாத்மா உருவாக்கிய படைப்புகளின் அறிவையும் அனைத்து ஆன்மாக்களின் படைப்பின் அறிவையும் தன் பக்தனுக்கு தானே சரியாக விவரிப்பார். பூரண பரமாத்மா தன் சபத் சக்தியால் தன் உடலிலிருந்து பிரம்மனை ஷட்புருஷ் கால் தோற்றுவித்து மற்றும் மேல் பிரபஞ்சங்கள் சத்தியலோகம், அலக்லோகம், அகம்லோகம் மற்றும் அனாமிலோகம் மற்றும் கீழே பரபிரம்மனின் 7 சங்க் பிரபஞ்சங்களும் பிரம்முடைய 21 பிரபஞ்சங்களையும் ஈர்ப்பு சக்தி கொண்டவைகளாக படைத்தார். பூரண பரமாத்மா கபீர் பரமேஸ்வரர் கபீர்தேவ் தனது சேவகனான ஸ்ரீ தரம்தாஸ் ஜி மற்றும் மரியாதைக்குரிய கரீப்தாஸ் ஜி ஆகியோருக்கு தான் உருவாக்கிய படைப்பின் அறிவை தானே கூறியுள்ளார். மேற்கூறிய மந்திரமும் இதையே கூறுகிறது. அதர்வண வேதம் கண்டம் 4 அணுவாக்கியம் 1 மந்திரம் 4. சஹி திவச பந்திவ்யா ரிதஸ்தா மயி க்ஷேமா ரோத்சி அஸ்கபாயத் மகான் மஹி அஸ்கபாயத் விஜாதோத்யா சத்ம பார்த்திவன் சரஜா. நீங்கள் இப்போது ஜகத்குரு தத்துவதர்ஷி சந்த் ராம்பால்ஜி மகாராஜ் எழுதிய ஞானகங்கை புத்தகத்தின் பக்கம் எண் 47 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மொழிபெயர்ப்பு. ச அந்த சர்வ சக்தியுள்ள பரமாத்மாவே, ஹி சந்தேகமின்றி, திவ மேலே உள்ள 4 தெய்வீக குணங்கள் கொண்ட லோகங்களான சத்தியலோகம், அலக்லோகம், அகம்லோகம் மற்றும் அனாமி அதாவது ஆகக லோகத்தை ரிதஸ்தா நித்தியமான வடிவத்தில் நிறுவினார். ச அவற்றைப் போலவே பிரததிவ்யா கீழே பரபிரம்முடைய 7 சங்க் மற்றும் பிரம்முடைய 21 பிரபஞ்சங்களை, மஹி பூமி தாது மூலம், ஷேமம் பாதுகாப்புடன், அஸ்கபாயத் நிறுவினார். ரோதசி ஆகாயம் மற்றும் பூமியின் தத்துவத்தால் மேலே மற்றும் கீழே உள்ள பிரபஞ்சங்களை, அதாவது ஆகாயம் ஒரு நுட்பமான தாது, ஆகாயத்தின் குணம் சபத் ஆகும். பூரண பரமாத்மா மேல் லோகங்களை சப்த வடிவில் பிரகாசமான ஒளியை கொண்டு படைத்தார் மற்றும் கீழே உள்ள பரபிரம்மத்தின் அக்ஷர் புருஷ் 7 சங்க் பிரபஞ்சங்களும், பிரம்மனின் ஷரபுருஷரின் 21 பிரபஞ்சங்களும் பூமியின் தாதுவால் தற்காலிகமாக படைத்தார். மகான் பூரண பரமாத்மா பார்வதம் பூமி போன்ற வெவ்வேறு தாம் லோகங்களை, மகி பூமி தாதுவால், ரஜ ஒவ்வொரு பிரபஞ்சத்திலும் உள்ள சிறிய லோகங்களை, ஜாத் படைத்து
அஸ்கபாயத் நிறுவினார். பொருள்: அதே பூரண பரமேஸ்வரர் மேலே 4 லோகங்களான சத்தியலோகம், அலக்லோகம், அகம்லோகம் மற்றும் அனாமிலோகம் ஆகியவற்றை அழிவில்லாததாக படைத்துள்ளார். மேலும் கீழே பிரம் மற்றும் பரபிரம் உடைய லோகங்களையும் மற்ற சிறிய லோகங்களையும் அழியக்கூடியதாக உருவாக்கியுள்ளார். அதர்வண வேதம் கண்டம் 4 அணுவாக்கியம் 1 மந்திரம் 5. स बुधन्यादाष्ट्र जनुषोभ्यग्रन बृहस्पतिर देवता तस्य सम्राट अहर्यत शुक्रन ज्योतिषो जनिष्ठात द्युमंतो वि वसंतो विप्राधा. மொழிபெயர்ப்பு: சா அதே, புதன்யாத் எஜமான் மூலம், அபி அக்ரம் முதல் ஸ்தானத்தில், ஆஷ்ட்ர அஷ்டாங்கி மாயா துர்கை அதாவது பிரகிருதி தேவி ஜனுஷே உருவானது. ஏனென்றால் கீழே பரபிரம்மன் மற்றும் பிரம்முடைய முந்தைய இடம் சத்தியலோகம் ஆகும். தஸ்ய இந்த துர்கையின் எஜமானரும் சம்ராட் ராஜாதிராஜ பிரகஸ்பதி எல்லோரையும் விட பெரிய எஜமானர் உலக குரு தேவதா பரமேஸ்வர் ஆவார். யத் இவர் மூலம் அனைவரும் பிறந்தனர். அத் இதன் பிறகு ஜோதிஸ் ஜோதி நிரஞ்சன் அதாவது காலனின் சக்கரம் வீரிய சக்தியால் ஜனிஷ்ட துர்கையின் கருவிலிருந்து பிறந்த விப்ரா ஆன்மாக்களை வி தனியாக தயுமந்த மனித லோகத்திலும் சொர்க்கத்திலும் ஜோதி நிரஞ்சனின் உத்தரவால் துர்கை வசிக்க சொன்னாள். அதாவது ஆன்மாக்கள் வசிக்க ஆரம்பித்தன. நீங்கள் இப்போது ஜகத்குரு தத்துவதர்ஷி சந்த் ராம்பால்ஜி மகாராஜ் எழுதிய ஞான கங்கை புத்தகத்தின் பக்கம் எண் 48 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பொருள்: மேலுள்ள 4 லோகங்களில் சத்தியலோகத்தில் அஷ்டிரா அதாவது அஷ்டாங்கியை பிரகிருதி தேவி துர்கை பூரண பரமாத்மா படைத்தார். இவர்தான் ராஜாதிராஜ உலக குரு பூரண பரமேஸ்வரர் சத்திய புருஷ். இவரிடமிருந்து அனைவரும் பிறந்துள்ளன. பின்னர் அனைத்து உயிர்களும் ஜோதி நிரஞ்சனின் காலன் விதையிலிருந்து துர்கையின் அஷ்ட்ரா கருவின் மூலம் பிறந்து சொர்க்கலோகத்திலும் பூமியிலும் வாழத் தொடங்கின. அதர்வண வேதம் கண்டம் 4 அணுவாக்கியம் 3 மந்திரம் 6. நோனம் தத் அஸ்ய காவ்யா மஹ தேவஸ்ய பூர்வ்யஸ்ய தாம் ஹினோதி பூர்வே விஷதே ஏஷ் ஜகே பௌபிய சாக்கம் இத்தா அர்தே சசன்னு. மொழிபெயர்ப்பு: நூனம் சந்தேகமின்றி, தத் அந்த பூரண பரமேஸ்வர் அதாவது தத் பிரம் மட்டுமே, அஷ்ய இந்த காவிய பக்தனை பூரண பரமேஸ்வரனின் பக்தியை முறைப்படி செய்பவனை, மக சர்வ வல்லமையுள்ள தேவஸ்ய பரமேஸ்வரனின் பூர்வயஸ்ய முந்தைய, தாம் லோகம் அதாவது சத்திய லோகத்திற்கு, ஹினோதி அனுப்புகிறார், பூர்வே முந்தைய, விஷிதே விசேஷமாக விரும்பியவர்கள், ஜனே பிரபஞ்சத்தின் தோற்றம் பற்றிய ஞானம் அறிந்து, ஏஷ் இந்த பரமேஸ்வரனை, பகுபி மிகுந்த, சாகம் மகிழ்ச்சியுடன், இத்தா முறையாக, இவ்வாறு நூ துதிக்கிறார்கள். பொருள்: அதே பூரண பரமேஸ்வரர் உண்மையான வழிபாடு செய்யும் பக்தரை பிரிந்து வந்த அதே முந்தைய லோகத்திற்கு சத்தியலோகம் அழைத்து செல்கிறார். அங்கு உண்மையான சுகம் தரும் பிரபுவை அடைந்ததும் ஆன்மாக்கள் மகிழ்ச்சியில் மூழ்கி புகழ்கிறார்கள். இறைவனே எண்ணற்ற பிறவிகளாக தொலைந்தவர்களுக்கு உண்மையான இருப்பிடம் கிடைத்துவிட்டது. இதன் ஆதாரம் புனித ரிக்வேதம் மண்டலம் 10 சுக்தம் 90 மந்திரம் 16 கூட உள்ளது. இதே போல மரியாதைக்குரிய கரீப்தாஸ் ஜி அவர்களுக்கு பூரண பரமாத்மா கபீர்தேவ் கபீர் பரமேஸ்வர் உண்மையான பக்தி அளித்து சத்தியலோகம் அழைத்து சென்றார். பின்னர் தனது புனித உரையில் மதிப்பிற்குரிய கரீப்தாஸ் ஜி மகாராஜ் கூறினார், கரீப் அஜப் நகர் மே லே கயே हमको सतगुरु आन झिलके बिंबगाद गति सुते चादर तान. அதர்வண வேதம் கண்டம் 4 அணுவாக்கியம் 3 மந்திரம் 7. यह अथर्वाणम पितरम देव बंधुम बृहस्पतिम नमसा अवच गच्छात्वाम विश्वेशाम जनिता यथा सा कविर देवा न दभायत स्वधावान. நீங்கள் இப்போது ஜகத்குரு தத்துவதர்ஷி சந்த் ராம்பால்ஜி மகாராஜ் எழுதிய ஞான கங்கை புத்தகத்தின்
பக்கம் எண் 49 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மொழிபெயர்ப்பு. ய அந்த, அதர்வாணம் மாறாத அதாவது அழியாத, பித்ரம் பரமபிதா, தேவபந்தும் ஆன்மாவின் உண்மையான துணை, பிரகஸ்பதிம் எல்லோரையும் விட பெரிய ஞானி உலக குரு, ச மற்றும் நம்சா பணிவான முறையான சாதகனை, அவ் பாதுகாப்புடன், கச்சாத் சத்தியலோகம் சென்றவர்களை அதாவது பூரண முக்தி அடைந்தவர்களை சத்தியலோகத்திற்கு அழைத்து சென்றவர், விஸ்வேஷாம் அனைத்து பிரபஞ்சங்களையும், ஜனிதா உருவாக்கிய, ஜெகதம்பா அதாவது ஒரு தாயின் குணங்கள் உடையவர், நதபாயத் காலனை போல ஏமாற்றாத, ஸ்வதாவான் சுபாவம் குணங்கள் கொண்டவர், யதா அவர், துவம் நீங்களே, கவிர்தேவ் கவிர்தேவ் பல்வேறு மொழிகளில் கபீர் பரமேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறது. பொருள். இந்த மந்திரத்தில் அனைத்தையும் படைத்த அந்த பரமேஸ்வரருடைய பெயர் கவிர்தேவ் அதாவது கபீர் பரமேஸ்வரர் என்று தெளிவாகிறது. மாறாத அதாவது உண்மையில் அழியாதவர். கீதை அத்தியாயம் 15 ஸ்லோகம் 16-17 இதன் ஆதாரம் உள்ளது. பிரபஞ்சத்தின் குரு ஜெகத்குரு ஆன்மாவின் துணை பூரண முக்தி அடைந்த பிறகு சத்தியலோகத்திற்கு கொண்டு செல்பவர், எல்லா பிரபஞ்சங்களையும் படைத்தவர், காலனை பிரம் போல ஏமாற்றாதவர். அவரே கபீர்தேவ் அதாவது கபீர் பரமேஸ்வரர் ஆவார். இதே பரமேஸ்வரர் தனது சபத் சக்தியால் எல்லா பிரபஞ்சங்களையும் உயிர்களையும் படைத்ததால் ஜனிதா தாய் என்றும், பித்ரம் தந்தை என்றும் அழைக்கப்படுகிறார். மேலும் பந்து சகோதரரும், தேவ் பரமேஸ்வரரும் இவர்தான். அதனால்தான் இந்த கபீர்தேவ் கபீர் பரமேஸ்வரர் போற்றப்படுகிறார். அன்னையும் நீயே, தந்தையும் நீயே, உறவும் நீயே, நண்பனும் நீயே, அறிவும் நீயே, செல்வமும் நீயே, எந்தன் ஆதி தேவனும் நீயே. புனித ரிக்வேதம் மண்டலம் 1 சுக்தம் 24 இதே பரமேஸ்வரரின் மகிமை விரிவாக விவரிக்கப்பட்டுள்ளது.